அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இறை நம்பிக்கை என்ற தலைப்பில் என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கடவுளை நாம் தினம்தோறும் பக்தியால் உணரலாம். ஆச்சாரியர் வினோபா பாவே அவர் தன்னுடைய நண்பருடன் ரயில் பயணத்தின் போது கங்கை நதியிலே 25 காசு போடுகிறார். அதற்கு அவருடைய நண்பர், எதற்காக போடுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, கங்கை மாதாவை வேண்டி மரியாதை செலுத்தும் விதமாக நாங்கள் போடுகிறோம் என்று கூறுகிறார். அவர் நண்பரிடம் கூறுகிறார், அதாவது அவர் கங்கை மாதா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை காரணமாக அவர் அந்த காசை போடுகிறார். அதேபோல் நாம் கோயிலுக்கு சென்று அந்த இருக்கும் கற்சிலையை பார்க்கும் பொழுது அது ஒரு சிலை, ஆனால் நாம் அதை இறைவனாக நினைத்து துதிக்கும் பொழுது அது இறைவன். நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து நாம் பார்க்கும் பார்வையிலே அது அமைந்திருக்கிறது. கோயிலுக்கு சென்றாலே ஒரு நேர்மறை ஆற்றல் ஏற்படுகிறது. நம்முடைய கருத்து வேறுபாடு இல்லாமல் அனைவரும் வரக்கூடிய ஒரே இடம் கோயில்தான். அதற்கு ஒரு கதையை பார்க்கலாம். ஒருமுறை விவேகானந்தரிடம் ஒருவர், ஏன் நாம் வீட்டிலிருந்தே கடவுளை உணர முடியாதா, கோவிலுக்கு ஏன் செல்ல வேண்டும் என்று கேட்டார். உடனே விவேகானந்தர், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். உடனே ஒரு செம்பில் தண்ணீர் தரப்படுகிறது. தண்ணீர் தானே கேட்டேன், எதற்கு செம்பில் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார். அதேபோல் கடவுளிடம் அமைதியாக பேசுவதற்கு ஒரு இடம்தான் கோயில் என்று கூறினார். ஆகவே நாம் கோயிலுக்கு சென்றும் இறைவனை வணங்கலாம். ராமானுஜர் திருக்கோட்டியூர் சென்று, அடியேன் ராமானுஜர் வந்திருக்கிறேன் என்று 18வது முறைதான் ராமானுஜர் நம்பியிடம் உபதேசம் பெற்றார். ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உபதேசம் பெற்றார். நம்பி, இந்த மந்திரத்தை நீ வெளியில் உரைத்தால் நகரம் செல்வாய் என்று நம்பி கூறினார். ஆனால் ராமானுஜர், முக்தி தரும் இந்த மந்திரத்தை நான் எல்லோருக்கும் உபதேசிக்க வேண்டும் என்று அவ்வாறே அனைவருக்கும் ராமானுஜர் கூறினார். அதனால் நம்பி கூறினார், உனக்கு குரு நான், ஆனால் நீ ஜகத்துக்கு குரு என்று கூறினார். அதேபோல் அனைவருக்கும் இந்த கருத்துக்கள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் சொல்லும் கருத்துக்கள் எல்லாருக்கும் தெரிந்ததே. ஆனால் ஒருவர் கூறும் பொழுது சில சமயங்களில் அது நம் மனதை லேசாக தொட்டு செல்லும். இறை நம்பிக்கை குறிப்பிட்ட வயதில்தான் இருக்க வேண்டும் என்று விதிவிலக்கு அல்ல. குழந்தைகளிடமும் நாம் எவ்வாறு பக்தியின் மூலமாக இறைவனை சென்று அடையலாம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். 40 வயது வந்தவர்கள்தான் கோயிலுக்கு செல்ல வேண்டும், பகவத்கீதை படிக்க வேண்டும் என்ற தவறான கருத்துக்களை நாம் முதலில் மாற்ற வேண்டும். இந்த காலகட்டத்தில் நாம் அமைதியாக ஒன்றை யோசிக்க வேண்டும். இறைவன் நமக்கு தந்திருக்கும் இந்த அழகிய பயணத்தில் நாம் நல்ல எண்ணங்களை மனதில் நினைக்க வேண்டும். ஒருவரை சந்திக்க நேரும் பொழுது இன்முகத்துடன் புன்னகை செய்ய வேண்டும். ஒருவர் செய்த செயல் பிடித்திருந்தால் யோசிக்காமல் பாராட்ட வேண்டும். மனதால் இறைவனை நினைத்து இரு கைகளையும் ஒன்று சேர்த்து அவரை வணங்கி நமக்கு தெரிந்த பாடல்களால் துதி செய்து நாம் பக்தி செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது 3 மணி நேரம் கைபேசி உபயோகித்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் நாம் உபயோகித்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் கணக்கே இல்லாமல் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள். ஆனால் இறைவனை வணங்குவதற்கு யாரிடத்திலும் நேரம் இல்லை. ஆகவே இந்த புது வருடத்தில் இருந்தாவது 10 நிமிடம் இறைவனுக்காக ஒதுக்க வேண்டும். குழந்தைகளுடன் பெற்றோர்களும் அமர்ந்து ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும். கந்த சஷ்டி கவசம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், சிவபுராணம், திருப்புகழ், திருப்பாவை, திருவெண்பாவை என்று அனைத்தையும் நாம் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். நம் தமிழில் கடல் போல் இருக்கும் பாசுரங்கள், பதிகங்களை எல்லாம் நாமும் படித்து நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். வெளிநாடுகளில் திருப்புகழ், திருவாசகம் படிக்க சிறு வயதிலிருந்தே குழந்தைகளை அனுப்புகிறார்கள். அவர்கள் நம் சிவபுராணத்தை பார்க்காமல் சொல்லும் அளவிற்கு பயிற்சி எடுக்கிறார்கள். ஆனால் இங்கு அவையெல்லாம் என்னவென்று கூட நம் குழந்தைகளுக்கு தெரியாது. பெற்றோர்களே, இதை கருத்தில் கொள்ளுங்கள். கருத்தில் கொண்டு இன்றே முயற்சி செய்யுங்கள். பள்ளி விடுமுறை காலத்தில் 1 நிமிடம் கூட வீண் செய்யாமல் தொலைபேசி பார்க்கும் குழந்தைகளிடத்தில் ஒரு தாளை கொடுத்து ராமநாமத்தை எழுத சொல்லுங்கள். ராமநாமத்தின் மகிமையை பற்றி கூறுங்கள். ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களின் கதைகளை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். விசேஷ நாட்களில் பெரியோர்களிடத்தில் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெறச் சொல்லுங்கள். அனைவருக்கும் மரியாதை கொடுக்க கற்றுக் கொடுங்கள். குழந்தைகளின் எண்ணங்கள் தானாகவே மாறும். யாரேனும் வீட்டிற்கு வந்தால் வரவேற்க கற்றுக் கொடுங்கள்.
என்னுடைய குழந்தைகள் சொன்னால் கேட்க மாட்டார்கள் என்று சில பெற்றோர்கள் நினைக்கலாம். ஆனால் அவ்வாறு நினைக்காதீர்கள். குழந்தைகளுக்குச் சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். பயிற்சியின் அடிப்படையிலே அது அவர்களுக்கு பழக்கமாகிவிடும். சொல்ல வேண்டியது பெற்றோரின் கடமை. அவர்கள் குழந்தைகள், அப்படித்தான் இருப்பார்கள். கடவுள் நமக்காக தந்த பரிசு. அவர்களை ஒழுக்கத்துடன் வளர்ப்பது பெற்றோரின் கடமையாகும். நமக்கு இந்த அழகிய வாழ்க்கையை தந்த கடவுளுக்கு நம்மால் முடிந்த சிறிய அன்பளிப்பு கடவுளிடம் பக்தி செலுத்துவதே ஆகும். ஆகவே நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கள். நல்ல எண்ணங்களை மனதில் விதையுங்கள். இறை நம்பிக்கை வளரும்போது மனதில் உள்ள அழுக்குகள் மறையும். பிறருக்கு உதவி செய்ய கற்றுக் கொடுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி. நற்பவி.